அந்த வேன் நம்பரை கேட்டு நோட் பண்ணிக்கோ. சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த செல்லை ட்ரேஸ் அவுட் பண்ணதுல மகாபலிபுரத்துல சிக்னல் காட்டுது. ஓ வாங்கயா போலாம். மீனாட்சி, என்னங்க ஷாலு எங்கங்க? இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போலீஸோட போறேன். நான் ஷாலினியோட தான் வருவேன். ஷாலு கடிச்சிடுவா இல்லங்க. தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். மச்சான், நான் இல்லாம எங்க கிளம்பிட்டீங்க? என் தங்கச்சி பண்ண தூக்கணும் ரத்தமாக விட மாட்டேன். சரி வாங்க மச்சான். இருங்க வரேன். சிவகாமி, ஜோ கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. வாங்க. உங்கள தொலைச்சதுக்கு நான் வேலூர் தப்பு உண்மை சொல்றேன் சார். ஏய் முனி, ஆளை வெட்டினது அப்பப்ப அருவாளை கழுவுறது இல்லையா? இங்க பாரு, ஒரே ரத்த கரையா இருக்கு. அது ஒண்ணு ரத்த கரை இல்ல, அக்கா ஆயுத பூச்சி வச்ச குங்குமம். அப்படியா? சரி சரி, என் தங்கச்சி மகன் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு நான் பார்த்து கழுகு மாதிரி தூக்கிட்டு வந்துடுறேன். யாரும் பயப்பட வேண்டாம், அமைதியா இருக்க சொல்லு. அதுக்கு ஒண்ணும் அவசியமே இல்ல. ஏண்டா? உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்களா? ஒரு தாய் மாமா இருக்கேன். நீ இங்க வந்ததுல இருந்து தாய் மாமா தான் சொல்லிட்டு இருக்க. இங்க யாரும் உன்னை மதிக்கிற மாதிரி சரி சரி விடு. மக்கள் மதிக்கலைங்கிறதுக்காக கடமை செய்யாம இருக்க முடியுமா? ஆமா. சரி சரி, ஒரு 100 ரூபா கொடு, வண்டிக்கு பெட்ரோல் போட. நானும் வந்ததுல இருந்து குடுத்துட்டு தான் இருக்கேன். வண்டிக்கு பெட்ரோல போடு. நீ போட்டு எங்கேயும் மாட்டே. சரி சரி, வீட்டை போட்டுட்டு உள்ளே இரு. டிரைவர் கொஞ்சம் வேகமா ஓட்டுக்கிறேன். வேகமா ஓட்டுக்கிறேன். என்ன ஓட்டு நீங்க போங்க. ஐயோ, கவர்மெண்ட்ல சொல்லி இந்த வண்டியை மாத்துக்க சார். போத சரி, வேகமாவே போக மாட்டேங்க. வேகமா போ. 150 ஓட்டு. அமுக்கு. சீக்கிரம் போ. எல்லாரும் ஏன்டா சைலண்டா வரீங்க? ஏதாவது ஜாலியா பேசிட்டு போலாம்ல. அனிதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலைவலிக்குது. தள்ள முடியல மாமா. தாய்மாமன் பேரை சொல்லிட்டு ஒரு பந்திக்கு 4 பந்தி தின்னல. லட்டு மாதிரி தின்னக்கூடாது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். தள்ளுறா என் வேம்பு, தள்ளுறா. நம்மள ஓவர்டேக் பண்றாங்க. பின்னாடி வா. நிறுத்து. யாரா நீங்க? எதுக்குடா ரவுண்ட் கட்டுறீங்க? யாருண்ணா? தம்பி, அந்த பொண்ணோட தாய் மாமே. தாய்மாம பவர் என்னன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். எங்கயா போயிட்டு இருக்கப்ப? என் தங்கச்சி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. யாரு? கல்யாண வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க. கரெக்டா தெரிஞ்சுட்டாங்க. அவங்கள தேடி பாஸ்டா போய்கிட்டு இருக்கேன். பாஸ்டா இதுல ஒண்ணு போட்டனா நுரத்தால தள்ளிட்டு வர அந்த ஆளு அறிவில உனக்கு. யோ, வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சியா? தாய் மாமல இறங்கி நடக்க முடியுமா? ஒரு கெத்து வேணாமா? அதான். சரி, நாங்க ஹெல்ப் பண்றோம். கார்ல உட்கார பேசிட்டு போலாம். நல்ல விஷயமாச்சே. இதுதான் நல்ல நேரம். எதையும் முடியும். மட்டும் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஐடியா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? 10 பேர் இப்படி போங்க, 10 பேர் அப்படி போங்க, இன்னொரு 10 பேர் இப்படி போங்க, இன்னொரு 10 பேர் அப்படி போங்க. அறிவு இருக்கா உனக்கு? யோ, இருக்கிறது 6 பேரு. 10 பேர் இப்படி போடுற, 10 பேர் அப்படி போடுற. மென்டலாட்டியா நீ? வண்டில முண்டா. நான் வேணா பெட்ரோல் போட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி ஆவட்டுமா? வித்தியா காட்டு. எல்லாரும் ஒண்ணா போடவா? இந்த வண்டி இல்ல, அந்த வண்டி. இருங்க. ஏ மாப்பிள்ள, வண்டியை தள்ளிட்டு மதுரைக்கு போடா. நீ ஃபர்ஸ்ட் போடா. மச்சி, வண்டியை கொஞ்சம் நிறுத்துடா. எதுக்குடா? சொல்றேன், கொஞ்சம் நிறுத்துடா. டேய், எங்கடா போற? இருடா வரேன். இந்த நேரத்துல எங்கடா போறேன்? தெரியல மச்சி. எங்க ஹோட்டல்ல இருந்தா நிறுத்தேன். ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாமே. அடிங், எவ்வளோ டென்ஷனா போயிட்டு இருக்கோம். சாப்பாடு முக்கியமா உனக்கு? எதா இருந்தாலும் பாண்டிச்சேரியில் போய் பார்த்துக்கலாம். அவன் ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஈஸியில் டிரைவ் போகிற மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. நான் என்ன கேட்டேன்? பசிக்குது, ஹோட்டலில் எங்கே நிறுத்தலான்னு கேட்டேன். அதுக்கு போய் ஓவராக பேசிட்டு இருக்கேன். டேய், என்ன முனவிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி. வண்டி எடுறா. டேய், என்னடா? சாப்பிட எதுனா வாங்கிட்டு வந்திருக்க? ரொம்ப முக்கியம். மச்சி, நீ போடா. அனிதா, தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இந்த மாத்திரை. இப்ப நான் உன்கிட்ட கேட்டனா? இல்ல, தலைவலிக்குதுன்னு சொன்னேன்ல. உன் வேலைய பாரு. மச்சி, நீயே குடுறா. ஏய்,
தலை வலிக்குதுன்னு சொன்னல, அதுக்கு தானே வாங்கிட்டு வந்தான். வாங்கி போட்டுக்க. இல்ல பரவாயில்ல ஷாலினி, பசிக்குது, சாப்பிட்டா சரியாயிடும். டேய் ஏதாவது ஹோட்டல் வந்தா நிறுத்துடா. நிறுத்துறேன்டா. சிவா, நீயும் பசிக்குதுன்னு சொன்னல, அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அப்பவே நானும் அதைத்தானே சொல்லுவேன். தம்பி 100 ரூபா கொடுத்து டேங்க் ஃபுல் பண்ண சொன்னேன். திருட்டு பைப்புல என்ன பண்ணாலும் தெரியல, வண்டி பாதியில நிக்குது. யாயா லூஸ் மாதிரி பேசுறேன்? 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் ஊத்தினா டேங்க் ஃபில் பண்ண முடியாது. வேணா பெனாயில் ஊத்தி வேணா ஃபில் பண்ணலாம். பைப்புல அப்படிதான் பண்ணிருப்பானோ. டிரைவர் தம்பி, வண்டி வேகமா ஓட்டுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளை தவிர என் தங்கச்சி பொண்ணு மேல எவனா ஆசைப்பட்டான் அவனை அங்கேயே வெட்டிடுவேன். டேய் அவனை பேசாம வர சொல்லுங்கடா. யோ பெருசு, பேசாம கொஞ்சம் மூடிட்டு வாயா. தம்பி, என் தங்கச்சி பொண்ணை எப்படிலாம் வளர்த்தேன்னு தெரியுமில்ல? பாலூட்டி, தாளாட்டி, சீராட்டி, குயிப்பாட்டி. நல்லா பேசுறீங்க. தம்பி, என் தங்கச்சி பொண்ணு மேல அவ்வளவு உசுர வச்சிருக்கேன். டேய் என்னங்கடா, ஏத்தும் போது மாமே மச்சான் மரியாதை கொடுத்தீங்க, இப்ப நடுவுல உட்கார வச்சு கும்மி அடிக்கிறீங்க. போன் அடிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க மச்சான். பாண்டிச்சேரி ரூட்லயா? போலீஸோட தானே போய்கிட்டு இருக்கீங்க? பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். டிரைவர் தம்பி, கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டுங்க. எப்படி எஸ்கேப் ஆயிடும்? ஐயோ ஐயோ அவசரத்துல மாத்தி சொல்லிட்டேன். உண்மையிலே தலைவலிக்குது. கொடுங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. நீ போ. போங்க, நான் ஃப்ளைட்ல வரேன். எஸ்கேப் ஆயிட்டேன். சிவா, நீங்க வந்து உட்காரு. ஓகே. பயமா இருக்கு கௌதம். பயப்படாத, துணிஞ்சு வந்துட்டோம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என்ன இருக்க? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது உன்னை பொண்ணு கேட்டதுக்கு உங்க அப்பா அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. காலேஜ் முடியட்டுமேன்னு வெயிட் பண்ணேன். ஆனா உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் கடுப்பாயிட்டேன். நீ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னைத்தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நேத்தே தூக்கி இருப்பேன். சொதப்பிட்டானுங்க. என்ன லவ் பண்றியா? நானும் உன்னை லவ் தானே பண்றேன். ஏண்டி உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? சொல்லுடி. நாளினி, அட பாவிகளா, சமைக்க வந்தவன் சொல்லி எங்க வீட்டு பிள்ளைகளை கடத்திட்டு வந்தீங்களா? பாய்ஸ், அடிச்சு போட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு வாங்கடா. பாய்ஸ், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்கள சொன்னேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். போறியா? மாமா, இவங்க தான் என்ன கடத்திட்டு போக வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இவங்க உன்னை கடத்த வந்திருக்காங்க, இவங்க உன்னை கடத்த வந்திருக்காங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்? வாசாலினி, எங்களுக்கு முன்னாடி நீ டச் பண்ணிட்டு இருக்க. பேசாம போறியா? நான் யார் தெரியுமில்ல? தாய் மாமன். எப்ப பார்த்தாலும் தாய் மாமன் ஏன்டா ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? பொத்திக்கிட்டு போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பப்பா ஏன் சார் அடிச்சீங்க? யாருக்கு ஒரு மட்டன் கிரேவி? தாடி கொஞ்சம் ஒதுங்கிப்பா. அது எடுத்து நீ தான் நிக்கிற. எல்லாரும் இப்படி ஒதுங்கி போனா நான் யாரை தாண்டா அடிக்கிறது? என்னடா பிரச்சனை? சார், நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. இவன் தான் பிரச்சனை பண்றான். அவனை கூட்டு போயா? சரிங்க சார். சார், கீப் ரெஸ்பான்ஸ். பாக்குறேன். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி இந்த பசங்கள தான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வாங்க.
உங்க பொண்ணு கிடைச்சிட்டா சார். கிடைச்சிட்டா? ஆமாங்க. உங்க பொண்ணை கடத்தின பையன் எல்லாரையும் அனுமந்த போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார். சார் பொண்ணுதான் கிடைச்சிடல சார். சார் நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு சார். ஆசிட் ராஜா விட்டு கல்யாணம் சார். நான் மட்டும் போறேன், என் குடும்பத்து மேலே ஆசிட் அடிப்பேன் சார். ஐயா உங்க கால வந்து கேட்கறேன் சார். அவரை நீங்க கொண்டு போங்க சார். கல்யாணத்தை நாங்க அறிவிட்ட கேட்டாங்களா சார்? அவன் சொல்ல நம்பாங்க சார், என்னை விட்டுருங்க சார். சார் இவங்களை விட்டு தள்ளுங்க சார், நம்ம போலாம் சார். அதான் சார். சரி நீங்க போங்க. யோ வண்டி அடிங்க. வாங்க சார், போ. இல்லையா இங்க பார், எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு சரி வரணும். சார், சரி சார். சார் அவர் இப்ப கூட ஃப்ரீயா ஐயா ஓட்ட கேட்டாரா? முதலாளி வண்டி அடியா. ஆட்டோ காசு ஆட்டோக்கா? கேளுங்க. முடிஞ்சா கட்டிட்டு கேளுங்க ஐயா ஒரு ஆட்டோக்கு 200 இருந்தா சார். அவர் 200 ரூபாய் சார். செஞ்சிரு. ஐயா ஏய், யார் அடிக்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? இருங்க சார். அவசரப்படாத. இருங்க சார். சார் வாங்க. ஏய், சார் உங்களுக்கு சொல்ல சொல்லாம கேளுங்க. மாட்டேடா. இருங்க சார். ஏய், சார் சார், இருங்க சார். சார் இருங்க சார். விசாரிக்கலாம். இருங்க. சரி சரி. சார் என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள போந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாங்க. சார் நிறுத்துங்க. உங்க பொண்ணை யாரு கடத்தல. உங்க பொண்ணை விருப்பப்பட்டு தான் அந்த பையன் கூட போயிருக்காங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது சார். சார் இவங்க தான் சார் என் பொண்ணை கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதை இதையும் சொல்லி மிரட்டி என் பொண்ணை பேச வச்சிருக்காங்க சார். சார் விடிஞ்சா கல்யாணம் சார். என் பொண்ணு எப்படி சார் இவங்க கூட ஓடி போவா? சார் என் பொண்ணு அப்படியே இவங்க கூட இஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் சரி, இந்த பொண்ணு எப்படி சார் வந்தா? சார் இவங்க பிளான் பண்ணி 2 பேரையும் கடத்திருக்காங்க சார். சரி சரி, உங்க பொண்ணு தான் விருப்பப்பட்டு போயிருக்கான்னு சொல்றாரு இல்லையா, முதல்ல அதை விசாரிப்போம். இருங்க. என்னம்மா நீ விருப்பப்பட்டு தான் அவன் கூட போனியா? நீ மௌனமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேக்குறேன்ல, பதில் சொல்லுமா. ஏமா இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தமா? ஏதாவது வாய் திறந்து பேசுமா. சார் நான் தான் சொல்றேன்ல, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சார். இல்ல சார், நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். டேய் நீ வேணா அவளை விரும்பி இருக்கலாம், அவ உன்னை விரும்பி இருக்க மாட்டாடா. நான் அப்படி வளர்க்கலடா. இருங்க சார். ஏமா நீ வாய் திறந்து பேசினா தானமா உண்மை என்னன்னு தெரியும். சார் அவ பேச மாட்டா சார். அங்க ஒரு கூட்டமே கூடி இருக்கு சார். விடிஞ்சா கல்யாணங்கிற நேரத்துல என் பொண்ணை தூக்கிட்டு வந்து என் மானத்தை வாங்குறானுங்க சார். சார் இவனுங்களை புடிச்சு உள்ள தூக்கி வச்சுட்டு என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க சார். சார் நீங்க சொல்றதெல்லாம் போலீஸ் கேட்காது சார். உங்க பொண்ணு வயசு என்ன? 21. அப்ப மேஜர் சார். எதையும் உங்க பொண்ணு முடிவு பண்ணலாம். ஏமா நீ உங்க அப்பா கூட போறியா இல்ல அந்த பையன் கூட போறியா? அவன் கூட எப்படி சார் போவா? அவளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச என்ன விட்டுட்டு எப்படி சார் போவா? சார் ஓடி ஓடி கோடி ஓடிய சேர்த்து வச்ச சொத்து யாருக்காக சார்? என் ஒரே பொண்ணுக்காக சார். என்ன விட்டு எப்படி சார் போவா? சார் இவ்வளவு தூரம் கேட்டீங்கல்ல, அவன் மனசார அவனைத்தான் லவ் பண்றேன்னு சொன்னாலா சார் உங்ககிட்ட? ஏமா கடைசியா கேக்குறேன், வாய் திறந்து சொல்லுமா. நீ உங்க அப்பா கூட போறியா இல்ல அந்த பையன் கூட போறியா? நான் எங்க அப்பா கூடவே போறேன் சார். போதுமா சார், போதுமா சார். அவன் ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம் சார். சார் நீங்க கூட்டிட்டு போங்க சார். நீ எதுக்கு நிக்கிற? வா.